கமல் சாரை நான் ஒரு முறை சந்திச்சேன் சார். அப்போ அவர் என்கிட்ட இந்த வசந்த மாளிகையை பத்தி பேசினார் சார். பேசும்போது நானும் ஒரு படம் பண்ணேன். அது உயர்ந்த உள்ளம்ன்ற ஒரு படம். கிட்டத்தட்ட வசந்த மாளிகைக்கு இருக்கு. ஏன் அது அந்த அளவு போகல? அப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. ஆனா என்னன்னா சார், அதுல நீங்க கேரக்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லாருமே என்னன்னா ஒரு வார்த்தை கேட்டுட்டா பிரிச்சுட்டா, ஒரு வார்த்தை யார்கிட்ட கேட்கறாங்க? எப்பேர்ப்பட்ட பொண்ணு ஒரு அவ்வளோ ரோஷமானவ. அந்த கேரக்டரைசேஷன் சார், இவரு தண்ணி அடிச்ச கேரக்டர். அந்த பெண் அடுத்த நாள் வந்து ஒருத்தன் கெடுக்க போகும்போது குடிச்சிட்டு இருக்கிற கேரக்டர் போய் காப்பாத்துவார் சார். அப்பவே பாருங்க. இஸ் அ விமனைசர். பட் ஒரு பொண்ண ஒருத்தன் கெடுக்க வரும்போது காப்பாத்திட்டு, அங்க ஒரு டயலாக் சொல்லுவார் சார். இப்போ சொல்றாங்க இஃப் விமன் சே நோ நோன்றது அப்பவே எழுதப்பட்டது சார். ஒருத்தி வெறுத்துட்டா விட்டுறணும். நோனா நோ தான். அவ்வளவுதான். அத விரும்பிட்டா யாரா இருந்தாலும் விடக்கூடாது. வெறுத்துட்டா அவ விலைமாதா இருந்தாலும் தொடக்கூடாது. அன்னைக்கே அப்பா எழுதியிருக்காரு சார். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த அம்மா கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு போவார் சார். அப்ப கோட்டு விட்டுரும். அதுல பணம் இருக்கும். இந்த அம்மா அவரை தேடி வரும் சார். அப்ப வானத்துல பார்த்து நீ பூமிக்கு எப்போ வந்தன்னு நடுவுல நடந்ததே தெரியாது சார் கேரக்டருக்கு. இப்ப பணத்தை கொடுக்கும்போது இவர் சொல்லுவார் சார், எல்லா பொண்ணுங்களுக்கு நான் தான் பணம் கொடுத்திருக்கேன். இப்பதான் முதல் முறையா ஒரு பொண்ணு கிட்ட பணம் வாங்குறேன். நான் ரொம்ப கெட்டவன்வாரு. நாங்க ஸ்விம்மிங்ல எல்லாம் பொண்ணுங்க இருக்கோம். இவங்களுக்கு தெரியும் சார். அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை, எதுக்கு இது சொல்றேன், கேரக்டர் ரைட்டிங். அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை வேணும். அது கேட்கும் சார். இவர் சொல்லுவார், என் சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசு, உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்குறேன்னா, அதெல்லாம் வேண்டாங்க, நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதுக்கு நீங்க பணம் கொடுத்தா போதும். அதான் அந்த பிரிஸ்டேஜ் சார். இதுக்கு ஹைலைட் என்னன்னா சார், ஒரு வரி எழுதியிருப்பாங்க. இந்த அம்மா வேலைக்கு சேர்ந்துரும் சார். அங்க நாகேஷ் பிஏவா இருப்பாரு. நாகேஷ் தண்ணி அடிக்க பணம் கேட்பாரு சார். இந்த அம்மா ஒரு ரூடா கேட்டோடனே தரமாட்டேன்னு சொல்லிடும். இது போய் சிவாஜி சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. சிவாஜி சார் நேரம் வர வச்சு பாரு, நீ ஒரு ஆஃப்டரில் பிஏ, பணம் கொடுன்னா கொடுக்கணும், அது அப்புறம் அதுக்கு எழுதி வச்சுக்கணும், அவ்வளோதான் போயிடும். உடனே இந்த அம்மா போய் ராஜினாமா. உடனே ரோஷம் சார். உடனே ராஜினாமா, இங்கே பணம், அது ரெண்டும் கொண்டு வந்து டேபிளில் இருக்குது சார். ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் ராஜினாமா லெட்டர். சிவாஜி சார் சொல்லுவார், ஒன்று என்னுடைய அதிகாரம், இன்னொன்று உன்னுடைய அகம்பாவம். இது ரைட்டிங் சார். அப்போ கமல் சார் ஆமா இல்லை, இது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னார் சார்.